வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் சாம்பார் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நான் வந்து பீன்ஸ், கேரட், தேங்காய் போட்ட கறி, பாசிப்பருப்பு போட்டு பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து கொஞ்சமா வந்து ஜவ்வரிசி போட்டு ஒரு பாயசம் பண்ண போறோம். இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பக்கம் சாம்பாருக்கு பார்த்துடலாம். கடுகு, வெந்தயம் தாளிச்சுக்கலாம். நான் வந்து கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, வெந்தயம் தாளிச்சுப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய், மஞ்சள் பொடி லைட்டா எண்ணெயில வதங்கட்டும். வெண்டைக்காய் வதங்கிடுத்து. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி ஒரு 2.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி விட்டுருவோம். ஒரு கொதி வரட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து எப்பயும் போல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 2 கரண்டி பருப்பு, தோரம் பருப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டு வேக வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நமக்கு வந்து இந்த சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிருக்கு. இன்னும் ஒரு கொதி வரணும். அதுக்குள்ள இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னா கடாயில நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பும் ஜவ்வரிசியும் வறுத்துக்கலாம். காய்ச்சின பாலை சேர்க்கலாம். ஜவ்வரிசி வறுபட்டுருக்கு. பால்லே வேகட்டும். ஒரு 4 ஏலக்காய் பிச்சு இதுலயே சேர்த்துடலாம். பிச்சு போட்டிருக்கேன். வெண்டைக்காய் சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு மேலாக கொத்தமல்லி போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவோம். நல்ல வாசனையா இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் ஜஸ்ட் எப்பயும் பண்ணுற மாதிரி கேரட்டு, பீன்ஸு, பாசிப்பருப்பை தேங்காய் போட்டால் கறி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் அதுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஜவ்வரிசியும் வெந்துட்டு நம்ம மிச்சம் இருக்கிற பாலையும் சேர்த்துருவோம். சர்க்கரையும் போட்டுடலாம். ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து நம்மளோட ஜவ்வரிசி பாயசமும் ரெடி. அவ்வளோதான். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஜவ்வரிசி பாயசம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சாம்பார், பீன்ஸு, கேரட்டு, பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் போட்ட கறி. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் வந்து தோசை, இட்லிக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.